வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் கோபக்கார கணவன். கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? கணவனும் மனைவியுமாக பனகல் பார்க்கில் இருந்த அந்த துணிக்கடையிலிருந்து வெளிவந்த போது மாலை மணி 4. மனிதர்களை பதட்டத்துடன் அலைய வைத்துக் கொண்டிருக்கிற வெயில். ஆண் பெண் பேதமின்றி வியர்வையில் ஊறியிருந்தனர். பெண்களின் கையிடுக்குகளில் வெண்சாம்பல் பூத்திருந்தது. சிலரது கன்னக்கதுப்புகளில் இடம்பெயர்ந்து கண்மை. பின்னல்களில் பழுத்து கிடந்த மல்லிகைச் சரம். ஒழுங்குபடுத்தப்படாத போக்குவரத்து. அதில் நீரில் விழுந்து கரையேற முயற்சிக்கிற நாய்களைப் போல வாகனங்கள். இஞ்சி, புதினா, பச்சை கற்பூரம், ஸ்டிக்கர் போட்டு வளையல், உள்பாடி, பனியன், ஜட்டி, சாமி சரணம், பணம் அல்ல 10 வழிகள். மல்லிகைச் சரம் விற்கிற நடைபாதைகள். எதிர்கொண்டு அல்லது பின்புறம் தொடர்ந்து உடைந்த தமிழில் மயிலிறகு விசிறி, மணிகோர்த்த அலங்காரப் பைகள் விற்பவர்கள். 500 ஆரம்பித்து 50 ரூபாய்க்கு போலி கைத்தொலைபேசிகளை விற்கவென்று ஏமாந்த சோனகிரிகளை தேடி அலையும் ஊதா நிறத் தலையர்கள். அவளுக்கு ஏமாற்றம். கண்கள் நீர் கோர்த்திருந்தன. கடைக்குள் நுழைகிற போது அவளுக்குள் தளிர் விட்டிருந்த சந்தோஷம் அடுத்த 20 நிமிட இடைவெளியில் காய்ந்து சருகுகளாகி உதிர்ந்து விட்டன. நடந்தது இதான். புடவையின் கலரும் முந்தானையின் டிசைனும் ரொம்பவும் பிடித்திருந்தது. விற்பனையாளர் எடுத்து போட்டவுடனேயே, பிடிச்சிருக்கு, பில் போட சொல்லுங்க என்றாள். வேற டிசைன்லேயும் இருக்கிறது, பார்க்கிறீங்களா என்று அவர் கேட்டபோது பக்கத்தில் இருந்த கணவனை தேடினாள். பில் செக்ஷனில் இருந்தான். ஒரு சில நொடிகள் காத்திருந்த விற்பனையாளர் புரிந்து கொண்டு அடுத்து நின்ற பெண்களுக்கு புடவைகளை எடுத்து போடத் தொடங்கினார். பணம் செலுத்தும் இடத்தில் வரிசையில் நிற்க வேண்டியிருந்தது. இவன் கையில் இருந்த ரசீதை காட்டினான். கூடவே ரசீதுக்குண்டான 1100 ரூபாய்க்கான 300 ரூபாய் நோட்டுகளை எண்ணி வைத்தான். காசாளர் ரசீதை ஒரு முறை பார்த்துவிட்டு மேசையில் இருந்த பணத்தை இடது கைவிரல்களில் தொட்டு வலது கைவிரல்கள் துணையுடன் சுருக்கென்று எண்ணி உட்புறமாக திறந்திருந்த மேசையில் போட்ட அதே வேகத்தில் 100 ரூபாய் நோட்டொன்றை எடுத்து வைத்தார். பக்கத்தில் இருந்த ஊழியர் ஒருவர் பணம் செலுத்தும் இட தென்பட்ட முத்திரை பதித்தார். உடைமையை பெறுவதற்காக வந்தபோது அங்கேயும் கூட்டம். காத்திருந்தார்கள். இவர்கள் முறை வந்தது. ரசீதை வாங்கி பார்த்து ஒருவன் கொடுக்கப்பட்டது என்கிற முத்திரையை இவர்களது ரசீதில் பதிக்க, சீருடையில் இருந்த மற்றொரு சிறுவன் இவர்களது புடவையை கடையின் பெயர் நடந்த துணிப்பையை எடுத்து அதன் உள்ளே வைத்தான். பை கொஞ்சம் அளவில் சிறிது. புடவையோடு இருந்த காகிதப்பை கிழிந்தது. நழுவி புடவை தரையில் விழுந்தது. விழுந்த புடவையை கையில் எடுத்த பையன் இன்னொரு பையை தேர்ந்தெடுத்தான். வெங்கிட்டு என்கிற கணவன் வெங்கடாபதிக்கு கோபம் வந்தது. வேண்டாம் என்றான். பையன் திருவென விழித்தான். பக்கத்தில் இருந்த இன்னொருவன் உதவிக்கு வந்தான். சார், என்ன சொல்றீங்க? புரியலை. தமிழ்ல தானே சொல்றேன். எங்களுக்கு வேண்டாம். சந்தனப்பட்டு ஊழியர் ஒருவர் குறுக்கிட்டார். சார், நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். கொஞ்சம் கவனக்குறைவு, கீழே விழுந்து விட்டது. வேற பெருசா ஒன்றும் இல்லை. வேணுமென்றால் செக்ஷனுக்கு போய் வேற புடவை எடுத்துக்கோங்களேன். இல்லை, எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்க பணத்தை திருப்பி கொடுக்க பாருங்க. ஏம்மா, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். ஊழியர் இவளிடம் முறையிட்டார். தேவகிக்கு வெங்கிட்டையும் புரியும். புடவை போனால் போகுது. பெரிதாக இவன் பிரச்சனை பண்ணாமல் கடையிலிருந்து இறங்க வேண்டுமே என பிரார்த்தனை செய்தாள். புரிந்து கொண்ட ஊழியன் ஓடிச் சென்று டை கட்டிய இன்னொரு சந்தனப்புட்டு ஆசாமியை அழைத்து வந்தான். உங்களுக்கு பணம்தானே வேண்டும், உள்ளே வாங்க பேசுவோம் என்றான். முறைத்துவிட்டு ரசீதை வாங்கி போன ஆசாமி அரை மணி நேரம் இவர்களை காத்திருக்க வைத்து பணத்தை திரும்பி கொண்டு வந்தார். வெங்கிட்டை அலட்சியம் செய்துவிட்டு தேவகியிடம் கொடுத்தான். சுருக்கென்று கடையை விட்டு வெங்கிட்டு வெளியேற இவள் குமுறலுடன் அவன் பின்னே ஓடி வந்தாள். தெரிந்தவர்கள் எதிர்பட்டிருந்தால் உடைந்து அழுது விடுவாள் போல. வழக்கப்படி மனதை அமைதி படுத்து கொண்டவள், ஏங்க, நீங்க பசி தாங்க மாட்டீங்களே, ஏதாவது சாப்பிட்டு விட்டு போகலாமே என்றாள். எனக்கு எதுவும் வேண்டாம், வேலையாய் ஊர் போய் சேர வேண்டும் அவன். இப்போதைக்கு அவனிடத்தில் பேச்சை தவிர்ப்பது உத்தமம். வாயை மூடிக்கொண்டாள். அவன் கோபத்தில் இருக்கிறான். இனி அடுத்த சில மணி நேரத்திற்கு அவனுடைய சமாச்சாரம் வானளவு அதிகாரம்
கொதித்து கொண்டிருக்கும் மூளைக்கு உகந்த நீதி. துரிதகதியில் எதிராளிக்கு தண்டனை. சாலையை கடந்து ஒரு வழியாக உஸ்மான் ரோட்டில் மறுகரைக்கு வந்திருந்தார்கள். துணிக்கடையிலிருந்து கை நீட்டிக்கொண்டு ஈமைக்கும் சவலை பிள்ளையுடன் தொடர்ந்த இளம்பெண்ணுக்கு கணவனுக்கும் தெரியாமல் ₹1 நாணயத்தை கொடுத்துவிட்டு நிமிர்ந்தபோது இவன் முறைத்தான். உங்களைப் போல ஜென்மங்களால் தான் அவர்கள் இது மாதிரியான தொழிலுக்கு வருகிறார்கள் என்றான். சார், ஆட்டோ வேணுமா? ஆமாம், தீநகர் பஸ் ஸ்டாண்ட் போகணும். உட்காருங்க. முந்திக் கொண்டு ஆட்டோவில் அமைந்தது இவனுக்கு எரிச்சல் ஊட்டியது. போதாக்குறைக்கு வறுகடலை விற்பவன் தள்ளுவண்டியை இடித்து கொண்டு நிறுத்தினான். ஏம்பா, இங்கே மனுஷங்க நிற்கிறது தெரியலை என்று எரிச்சல் பட்டவன் தமது மனைவி திசைக்கு திரும்பினான். என்ன, நீ பாட்டுக்கு ஏறி உட்கார்ந்துட்ட? என்ன கேட்கிறான்? எவ்வளவு கேட்கிறான்? தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவர் தன்னை அவன் இவன் என்று சுட்டுவதை ஆட்டோ டிரைவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனினும் கிடைத்த சவாரியை நழுவ விடக்கூடாது என்று கவனம் எடுத்துக்கொண்டு பேசினான். சார், என்னத்தை பெருசாக கேட்டுட போறேன், ₹20 கொடுங்க. ஆட்டோ தீநகர் பேருந்து நிறுத்தத்தை நெருங்க மாலை 5 மணி ஆகியிருந்தது. முதலில் அவள் இறங்கிக் கொண்டாள். அவள் கணவன் 2 ₹10 தாள்களை 4 முறை எண்ணி கொடுத்தான். சார், ₹5 மேலே போட்டு கொடுங்க சார். ஏதோ வயசானவன் கேட்கிறேன். தாம்பரம் போகிற பஸ் அங்கே நிற்கிறது பார். புறப்பட போறாப்ல. அடுத்த பஸ் எத்தனை மணிக்கோ? எலுமிச்சை சோற்று பருக்கைகளை இறைத்து கொண்டு நின்றபடி சாப்பிட்ட 2 இளைஞர்களையும் வாழைப்பழத்தாருடன் எதிர்ப்பட்ட இஸ்லாமிய பெரியவரையும் ஒதுக்கி கொண்டு நடந்தார்கள். கண்டக்டர் உட்கார சீட்டு கிடைக்குமா? இருக்கிற சீட் எல்லாமே உட்கார்றதுக்கு தான் சார், நிற்கிறதுக்கு இல்லை. இவளுக்கு கண்டக்டர் பதில் பிடித்திருந்தது. முன்னால் இருந்த வெங்கிட்டு இப்பதிலை எப்படி எடுத்துக்கொண்டான் என்பதை தெரிந்து கொள்ள ஆசை. கணவனும் மனைவியுமாக 4வது வரிசையில் இருந்த குறுக்கு சீட்டில் அமர்ந்தார்கள். எதிர்த்த சீட்டில் கைக்குழந்தையுடன் ஒரு ஜோடி. அருகில் நடுத்தர வயது பெண்கள் 2. ஒருத்தி ₹10க்கு 22 முறுக்கு கொடுப்பியா என பஸ்ஸுக்கு வெளியே தலையை நீட்டி பேரம் பேசி கொண்டிருந்தாள். பஸ்ஸுக்குள்ளே வியர்ந்து கொண்டிருந்தது. பயணிகள் பெரும்பாலானோர் கிடைத்ததை வைத்து விசிறிக் கொண்டிருந்தார்கள். ஓட்டுநர் ஆரனை எழுப்பினார். பெண் ஒருத்தியிடம் சத்தம் போட்டு கொண்டிருந்த நடத்துனரிடம், என்னப்பா, என்னாச்சு, புறப்படலாமா என்றார். அப்போதுதான் அந்த நபரை கவனித்தாள். காக்கி சட்டையில் இருந்தான். நடத்துனரிடம் என்னவோ கேட்டான். நடத்துனர் பதிலுக்கு ஏறுங்க என்றார். ஆள் வாட்டசாட்டமாய் இருந்தான். வெளியில் தள்ளியிருந்த கண்கள், இறப்பைகள் சுருக்கமிட்டு சரிந்திருந்தன. தடித்த உதடுகள், மூக்கிற்கும் மேல் உதட்டிற்குமான இடைவெளியை அடைத்து கொண்ட பெரிய மீசை. கன்னக்கதுப்புகளில் சுருக்கங்கள் எட்டி பார்த்தன. பெரிய வயிற்றுடன் அசைந்தபடி முன்னேறியவன் எதிரே இருந்த இருக்கை முழுவதையும் ஆக்கிரமித்து இவளுக்கு நேர் எதிரே உட்காரவும் பஸ் புறப்பட்டது. குப் என்று மதுவாடை. கணவனை பார்த்தாள். கையில் இருந்த ஆங்கில தினசரியை மடித்து பிடித்தபடி விசிறிக் கொண்டிருந்தவன் புதிய நபரை பார்க்க விரும்பாதவன் போல் தினசரியை விரித்து வைத்து கொண்டு லெபனான் சண்டையில் மூழ்கினான். பஸ் உருமிக்கொண்டு புறப்பட்டது. காத்திருந்தது போல வெப்பக்காற்று பஸ்ஸை நிறைத்தது. வியர்த்திருந்த இவள் முகத்தினை தொட்டு விளையாடியது. நெற்றியில் விழுந்த மயிர்கயிற்றை இவன் விரல்களால் ஒதுக்கியவள் நாசி துவாரங்களில் மீண்டும் மதுவாடை. கைவசமிருந்த வார இதழில் விட்ட இடத்திலிருந்து தொடர்கதையை வாசிக்க ஆரம்பித்தாள். மனம் கதையில் ஒட்டவில்லை. எதிரே இருந்த நபர் இவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன இன்ஸ்பெக்டர் சார், எங்கே இந்த பக்கம்? இவளுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல். அக்குரலுக்கு மறுமொழி போல, கோர்ட்ல ஒரு கேஸு வந்துட்டு திரும்புகிறேன் என்ற நபரின் பார்வை இவள் மார்பில் பட்டு திரும்பியது. கணவனை பார்த்தாள். தினசரியில் தீவிரமாக மூழ்கியிருந்தான். தொடரில் மூழ்கினாள். நீங்கள் மின் அஞ்சல்களை திறந்து பார்ப்பதில்லையா? நமக்குள் கடித போக்குவரத்து இருந்தபோது மாதத்திற்கொரு முறை தவறாமல் எழுதுவீர்கள். செய்தி பரிமாற்றங்களில் நேர்த்துள்ள முன்னேற்றம் உண்மையில் மனிதர்களுடன் இடையிலான வெளியை கூட்டித்தான் விட்டது. மறதிக்கு பழகி கொண்டேன். நான் படித்தது, சிந்தித்தது, விவாதித்தது அனைத்துமே மறதிகள் பட்டியலில்தான் இருக்கின்றன. நடுவாசலில் இருந்த மல்லிகை பந்தல் மறந்துவிட்டது. காலையில் மொட்டும் மலருமாய் அது பூத்தது மறந்துவிட்டது. டில்லிக்கு போய்விட்டு சென்னைக்கு திரும்பி வந்த இரவு விடிய விடிய பேசினது நினைவிருக்கிறது. ஆனால் என்ன பேசினோம் என்று மறந்துவிட்டது. நான் உங்களைப் போலவே இருக்கிறேன் என அடிக்கடி வீட்டுக்கு வருகிற உறவினர்களிடம் அம்மா சொல்லி சந்தோஷப்பட்டதும், கல்லூரியிலிருந்து நான் தாமதமாக வருகிற போதெல்லாம் முன்வாசலில் காத்திருக்கும் உங்கள் இருவரின் நிம்மதி பெருமூச்சும் கூட மறந்துவிட்டது.
இவள் கால்களில் அந்நிய கால் ஒன்றின் ஸ்பரிசம். வார இதழை மடியில் இருத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். எதிரே உட்கார்ந்திருந்தவனுடைய கால்கள். சன்னலொட்டி தலையசை சாய்த்து குருட்டை விட்டு கொண்டிருந்தான். இரு கால்களையும் இவள் வரை நீட்டியிருந்தான். கணவனின் தோளை தட்டினாள். என்ன என்பது போல திரும்பி பார்த்தான். அந்த ஆளை கொஞ்சம் காலை மடக்கச் சொல்லுங்களேன். சார் சார் என்று 2 முறை அழைத்தான். அவன் கூப்பிட்டது இவளுக்கே கேட்கவில்லை. இவள் தனது கால்களை முடிந்தளவு தனது இருக்கைக்கு கீழே பின்னிறுத்தி கொண்டாள். சங்கடமாக இருந்தது. இவளுக்கு பக்கத்தில் இருந்த மூதாட்டிக்கு நிலைமை புரிந்திருக்க வேண்டும். உறங்கிக் கொண்டிருந்த நபரை தொட்டு எழுப்பினாள். குரட்டை நின்றது. தலையை சிலுப்பிக் கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். கண்கள் இரண்டும் செவசெவென இருந்தன. குடித்திருந்ததாலா, தனது உறக்கத்தை கெடுத்து விட்டார்கள் என்ற கோபமா? தெரியவில்லை. காலை மடக்கிட்டு உட்காரு தம்பி, அந்த பிள்ளை மேடை பழுதில்ல. கிழவினியுடைய வாயிலிருந்து எச்சில் தெரித்து காக்கி சட்டையில் சிவப்பு புள்ளிகளாய் விரிந்தன. சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தவன், என்ன நீ யாரு? அவங்களுக்கு வாய் இல்லையா? அவங்க கேட்க மாட்டாங்களா? வெங்கிட்டு தனக்கு சம்பந்தம் இல்லாதது போல தினசரியில் மூழ்கியிருந்தான். அவங்களை ஒன்றும் சொல்லாதீங்க. செத்த முன்னே உங்கள் கால் எங்கள் சீட்டு வரைக்கும் நீட்டியிருந்ததால எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அந்த நபர் இவள் சொல்லி முடிக்கவென காத்திருக்கவில்லை. சட்டென்று இவள் வாக்கியத்தை வெட்டினான். இங்கே பாரு, பஸ்ல இப்படித்தான் வரணும்னு எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டாம். பஸ்னா அப்படி இப்படித்தான் இருக்கும். சௌகரியமாக குந்தி வரணும்னா இப்படி பஸ்ல வரக்கூடாது. இவள் உடலில் தேவையற்ற ஒரு வித நடுக்கம். தன்னை திடப்படுத்தி கொள்ள முனைந்தது போல கீழ் உதட்டை சுழித்து உள்வாங்கி முன்பற்களை அழிந்து பதித்தாள். சம்பந்தப்பட்ட மனிதனின் பார்வையை தவிர்க்கவா அல்லது கணவன் இவ்விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்கிற சராசரி பெண்ணின் எதிர்பார்ப்பா என்று அவளால் தீர்மானமாக சொல்ல முடியாத நிலையில் சில நொடிகள் வெங்கிட்டுவினை பார்த்தாள். அவனுக்கு என்ன நடந்ததென்பது தெளிவாகவே தெரிந்தது. தினசரியை 4ஆக மடித்து தனது இருக்கை அடியிலிருந்து கைப்பையில் வைத்தான். சில வினாடிகள் தயங்கியபடியே இருந்தான். இப்படியான நேரத்தில் தான் எப்படி செயல்படுவேனும் என்பதில் அவனுக்கு குழப்பம் இருந்திருக்க வேண்டும். எதிராளியின் சரீரமும் தோற்றமும் நெஞ்சில் தேவையற்ற திரவங்களை உற்பத்தி செய்தது. வாய் உலர்ந்து போனது. எச்சில் கூட்டி விழுங்கி நெஞ்சை நனைத்துக் கொள்கிறான். அவன் உதடுகள் துடித்தது. சுற்றிலும் இருந்த சக பயணிகள் தங்கள் செயல்பாடுகளை தொடராமல் இவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். பாதி உரித்த கமலாப்பழம், வாயில் நொறுக்கிய முறுக்கு, வருமான கணக்கு காட்டாத வழக்கு பற்றிய உரையாடல், அவர்களுக்கெல்லாம் சுவாரஸ்யமாக ஏதோ நடக்கப் போகிறதென்ற எதிர்பார்ப்பு. சக பயணிகளுக்கு முன்பாக கையில் இருந்த ஆங்கில தினசரியும் உடுத்தியிருந்த ஆடையும் ஏற்படுத்தியிருந்த கற்பனை பிம்பத்தை, குறைந்தபட்சம் பஸ் பயணம் வரை கட்டிக்காக்க வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருந்ததை புரிந்து கொண்டவன் போல மெல்ல நகைத்தபடி அவனிடம் பேசினான். நீங்க பணம் கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கான இருக்கையில் உட்கார பயணம் தூரம் வரை அதற்கான உரிமை இல்லை என்று யார் சொல்ல முடியும்? ஆனால் அடுத்தவர்களும் அவர்கள் பயண தூரத்திற்கான கட்டணத்தை செலுத்திவிட்டு இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். சொன்னவனுக்கு வேர்த்திருந்தது. கைக்குட்டை கொண்டு முகத்தை அழுந்த துடைத்து கொண்டான். எதிரே இருந்த நபர் நிமிர்ந்து உட்கார்ந்தான். தலை முதல் கால் வரை வெங்குட்டுவை அளவெடுப்பவன் போல அற்பமாக பார்த்தான். கண்டக்டர், இங்கே வாயா. இந்த ஆளு உரிமைங்கிறான், கட்டணங்கிறான், என்னன்னு கேளு. இங்கே பாரியா, நான் அப்படித்தான் உட்காருவேன். உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் நீங்கள் வேணா பஸ்ல இருந்து இறங்கிக்குங்க. நடத்துனர் நமக்கேன் வம்பு என்பது போல உட்கார்ந்திருந்தார். அவள் கணவனை பார்த்தாள். பயணிகள் வெங்குட்டுவின் எதிர்த்தாக்குதல் எப்படி இருக்கும் என யோசித்தவர்களாய் காத்திருந்தார்கள். சார், சத்தம் போடாதீங்க, நியாயத்தை புரிஞ்சுக்கணும். ரத்தன சுருக்கமாக இடையில் 2ஆக முறிந்து வெளிப்பட்ட வாக்கியத்தில் அசாதாரண நிதானம். எதிராளி சட்டென்று எழுந்து நின்றான். தனது காக்கிச் சட்டையின் பொத்தான்களை அவிழ்த்து கொண்டு பனியன் தெரிய நின்றான். முண்டாவை தட்டினான். மீசையோடு உதடு மேலெழுந்து இறங்கியது. முகவாய் கோணலானது. வெங்கிட்டை அச்சுறுத்த முனைந்தவன் போல, இப்போ உனக்கு என்ன வேணும் என்று கர்ஜித்தவன் வெங்கிட்டின் சட்டையை பிடித்து கொண்டான். இவளை இதயம் வேகமாக துடித்தது. கணவனிடம் நெருங்கி உட்கார்ந்தாள். அவன் உடலில் ஒரு வித அதிர்வினை உணர்ந்தாள். கோபம் வந்தால் அவனுக்கு தலைகால் புரியாது. எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நிலைமையை மேலும் மோசமாக்காமல் தடுத்தாக வேண்டும். கண்டக்டரை உதவிக்கு அழைக்கலாம் அல்லது சக பயணிகளில் ஆண்களை உதவிக்கு அழைக்கலாம் என முதலில் யோசித்தாள். இறுதியில் கணவனில் சட்டையை பிடித்திருந்து உட்காருங்கள் என்று சொல்ல வந்தாள். சட்டென்று தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். மனதை இறுக்கிக் கொண்டு,
பயணிகள் ஒருத்தியாக தன்னை இருத்தி கொண்டு அவனை பார்த்தாள். இதழோரம் மரும்பிய சிரிப்பை சட்டென்று தலையை குனிந்து மறைத்த போதும் வெங்கிட்டு அதை உணர்ந்திருப்பானோ என பார்வையை மீண்டும் அவன் மீது செலுத்தினார். போட்டிருந்த கண்ணாடியை கழற்றி கையில் எடுத்து கொண்டான். தேவையில்லாமல் கைக்குட்டையினால் ஒரு முறைக்கு இருமுறைக்கு அதனை துடைத்து கொண்டிருந்தான். முகம் வெளுத்திருந்தது. இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எதையும் சொல்ல வேண்டாம். வாயை மூடிக்கொண்டு வரணும். மோதித்தான் பார்க்கணும்னா நான் ரெடி. வெங்கிட்டு சட்டென்று சுருங்கிக் கொண்டான். பிற பயணிகளின் ஏளனப் பார்வையை தவிர்க்க நினைத்தவன் போல ஆங்கில தினசரியை விரித்து வைத்து கொண்டு அமைதியானான். எதிராளி தனது இருக்கையில் மீண்டும் அமர்ந்தவன் இம்முறை தனது கால்கள் இரண்டையும் நீட்டவில்லை, மடக்கி எழுந்தான். பேருந்து சீராக ஓடிக்கொண்டிருந்தது. பயணிகளுக்கிடையே ஒருவித அமைதி. குளிர்ந்த காற்று வீசியதில் சூழ்நிலையின் இறுக்கம் தணிந்திருந்தது. தேவகி கணவனை பார்த்தாள். முகம் வியர்த்திருந்தது. சோர்வு தெரிந்தது. ஆங்கில தினசரியை பிடித்திருந்த கைகளில் நடுக்கம். இவளுக்கு கடந்த 10 வருட தாம்பத்தியில் கண்டிராத ஒரு திருப்தி வார இதழ் தொடரில் மீண்டும் கவனம் செலுத்தினாள். கதை நிறைவுற்றது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.